மீண்டுமாய் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I thank God for the privilege to be with the godly brothers and sisters once again. என்னுடைய இருதயத்தில் உள்ள வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share the burden that is in my heart with you today. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். யோவான் 8:29. John chapter 8 verse 29. Gospel of John chapter 8 verse 29, we read like this. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அப்படினு வாசிக்கிறோம். John 8:29. I always do the things that are pleasing to him. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. He has not left me alone, for I always do things that are pleasing to the Father. Okay, இன்னொரு இடத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2 Corinthians chapter 5 verse 9. 2 Corinthians chapter 5 verse 9, we read like this. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விருப்பத்தை அவர் சொல்கிறார். Apostle Paul explains his desire there. அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். We seek to be pleasing to him. பிரியமானவர்களே, beloved, பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. ஏனென்றால் நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்ய நாடுகிறேன். Father has not left me alone because I always long to do what is pleasing to him. Okay, நான் இந்த நாள்ல நாம் இந்த காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். Today we are going to meditate about these things. பிதாவை பிரியப்படுத்துறதா அல்லது மனுஷரை பிரியப்படுத்துறதா? Whether pleasing the Father or pleasing men. என்றால் நாம் பிதாவை பிரியப்படுத்துகிறோம். When it comes to that, we should always please the Father. Okay, என்ன பிரியப்படுத்துறதா அல்லது பிதாவை பிரியப்படுத்துறதா என்றால் பிதாவை பிரியப்படுத்துறது. When it comes to pleasing God and pleasing myself, I should always please God. Okay, இப்ப என்ன பிரியப்படுத்துறதா அல்லது பிறரை அவருடைய பக்தி விருத்திக்காக அவருக்கு நன்மை உண்டாகும்படி பிறரை பிரியப்படுத்துறதான்னு சொன்னா என்ன பிரியப்படுத்த கூடாது, பிறரை பிரியப்படுத்தணும். When it comes to pleasing myself or pleasing others for their edification or for their good, we should please others. இதுல ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்குதுல. There are 3 stages in it. தேவனை பிரியப்படுத்துறதா மனுஷரை பிரியப்படுத்துறதா? Whether to please God or to please men. தேவனை பிரியப்படுத்தணும். We should please God. தேவனை பிரியப்படுத்துறதா அல்லது என்ன பிரியப்படுத்துறதா இருந்தா தேவனை பிரியப்படுத்தணும். When it comes to pleasing God and pleasing myself, I should always please God. Okay, இப்ப என்ன பிரியப்படுத்துறதா அல்லது பிறரை பிரியப்படுத்துவதா? And when it comes to pleasing myself or pleasing others, பிறரை பிரியப்படுத்தணும். அவருக்கு பக்தி விருத்தி உண்டாகவும் நன்மை உண்டாகும்படி நான் என்ன பிரியப்படுத்த கூடாது, அவரை பிரியப்படுத்தணும். For the edification and good of others, I should not please myself, but I should please others. பிரியமானவர்களே, இவைகளை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவிதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். And we can learn this from the life of our Lord Jesus Christ. நமக்கு அநேக வசனங்கள் நமக்கு தெரியும். We know so many verses. கலாத்தியர் 1:10 இப்படி சொல்லுகிறது. Galatians 1:10 says like this. நான் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? Who am I seeking to please? நான் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா? Am I pleasing to seek men? நான் மனுஷரை பிரியப்படுத்துறவனாய் இருப்பேனானால் நான் கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனாய் இருக்க முடியாதுன்னு கலாத்தியர் 1:10 நான் வாசிக்கிறோம். Galatians 1:10 we read like this. If I seek to please men, I can't be a servant of Christ. அந்த வசனத்தை பார்த்தால் கூட நலமா இருக்கும். It's good to look at this verse. கலாத்தியர் chapter 1 verse 10. Galatians 1:10. Please read. Galatians 1 and verse 10. மனுஷரையா தேவனையா? For I am now seeking the favor of men or of God. மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். Am I striving to please men? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால், if I were still trying to please men, நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. I would not be a bond servant of Christ. Okay, அது வேறு விதமாய் வசனத்தை இப்படி சொல்லலாம். We can read this verse like this. Matthew 10ல. Matthew 10. We need not turn the page. We don't need to turn there. என்னை பார்க்கிலும் அப்படி ஆண்டு சொன்னார். என்னை பார்க்கிலும் தன் தாய் தகப்பன் சகோதரன் சகோதரி மனைவி மகள்
பிள்ளைகளை என்னை காட்டிலும் அதிகமாய் பிரியப்படுத்துகிறவர்களா இருப்பார்கள் என்றால் அவர்கள் எனக்கு பாத்திரன் அல்ல. Jesus said, if someone tries to please his parents, his wife, children, or relatives more than me, then they are not worthy of me. அவர்கள் எனக்கு சீஷன் அல்ல. They are not my disciples. அப்ப நாம் கிறிஸ்துவை தான் நாம் பிரியப்படுத்தணும், தேவனை தான், பிதாவை தான் நாம் பிரியப்படுத்தணும். And we should only please God and please the Father. ஓகே, நான் ஜீசஸ்னுடைய லைஃப்ல வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் அவர் டீல் பண்ண காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். I want to show from the life of Jesus and how he dealt a variety of people. ஃபார் எக்ஸாம்பிள், முதலாவது, For example, the first thing, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வசனம் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். we all know these verses, it's familiar verses. ஆகையினால் நாம் வசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. So we don't need to turn here and there. ஜான் சாப்டர் 2ல இப்படி ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் We read in John chapter 2 like this. கானாவூர் திருமணத்தில் In the wedding of Cana, அங்கே மதர் மேரியினுடைய ரிக்வெஸ்ட் என்னவா இருந்தது என்றால், what was the mother of Jesus, Mary's request? அங்குள்ளதான திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. When the wine was coming down, she made a request to Jesus. ஆனால் பிதாவுனுடைய நேரம் அது இல்ல. But that was not Father's time. பிதாவினிடத்திலிருந்து ஒரு காரியம் அவருக்கு வெளிப்படவில்லை. Because Jesus did not get a thing from the Father. அவர் தாமாய் ஒன்றையும் செய்ய மாட்டார். He won't do anything on his own. பிதா சொல்ல கேட்கிறதையும் அவர் செய்ய காண்கிறதையும் என்று தாமாய் பிதா குமாரன் ஒன்று செய்ய மாட்டார். The son won't do anything unless he sees his father doing or father saying. ஆனால் காலத்திற்கு முன்னமே பிதாவுடையத்திலிருந்து ஒரு வார்த்தை வராதற்கு முன்னதாகவே மதர் மேரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்றாங்க, குறைவுபட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. But his mother Mary came to Jesus and said, "A thing, wine is lacking," and she requested Jesus to do something before God's time. ஆனால் என்ன சொன்னார் என்றால், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன? What did Jesus reply? Woman, what do I have to do with you? அந்த இடத்துல மதரை ப்ளீஸ் பண்ணல அவரு. At that point of time, he did not please his mother. பிதாவை தான் பிரியப்படுத்தினார். He pleased Father. பிரியமானவர்களே, Beloved, இப்படி அநேக சூழ்நிலைகள்ல, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள்ல, in many situations in our home, மனைவியை பிரியப்படுத்துறதா அல்லது தேவனை பிரியப்படுத்துறதா, whether to please our wife or to please God, மதரை பேரண்ட்ஸ் பிரியப்படுத்துறதா அல்லது தேவனை பிரியப்படுத்துறதா, whether to please parents or to please God, நம்மளுடைய பிள்ளைகளை பிரியப்படுத்துறதா அல்லது தேவனை பிரியப்படுத்துறதா, whether to please our children or to please God. நம் ஜீசஸ் தான் நமக்கு மாதிரியா இருக்கிறார். Jesus is our example. ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன? Woman, what do I have to do with you? எனக்கு இன்னும் வேலை வரல. My hour has not come. மதர் மேரி இடரல் அடைந்தாலும் பரவாயில்ல. Even if his mother Mary got offended, that's fine. நான் தேவனை தான் பிரியப்படுத்துவேன், பிதாவை நான் பிரியப்படுத்துவேன். I will please only my Father. ஏன் பிதா தம்முடைய குமாரனை எந்த சூழ்நிலையில் அவர் தனியே இருக்க விடவில்லை? Why did not the Father leave Jesus alone at any point of time? அவர் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்தபடினா, Because he pleased his Father always. அது மதரா இருந்தா கூட காரியம் இல்ல அவருக்கு. Whether if it's his own mother, doesn't matter for Jesus. அவர் இடரல் அடைந்தாலும் அது காரியம் இல்ல. Even if she get offended, doesn't matter for Jesus. பிரியமானவர்களே, அவர்களே சீஷர்கள், அவரே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். Beloved, those are the disciples and those who follow Jesus. ஓகே, இன்னொரு அகேஷன்ல, In other occasion, மார்க் சாப்டர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Mark 1 we read like this. ஓகே, அந்த அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். Let's turn there. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். Mark chapter 1. ஜீசஸ் கப்பர்நகூமுக்கு சென்றிருந்தார். Jesus went to Capernaum. அது பேதுருவினுடைய ஹோம் டவுன். அது That was Peter's hometown. அங்கே ஜெபாலயத்தில் பிசாசை துரத்தி இருந்திருப்பார். He would have casted demons in the synagogue. அதற்கு பிறகு அவர் பேதுருனுடைய வீட்டுக்கு வந்தார். And then he came to the house of Peter. அங்கே பேதுருனுடைய மாமியினுடைய காய்ச்சலை அவர் சுகப்படுத்தினார். He healed Peter's mother-in-law's fever. அதை கேள்விப்பட்ட ஜனங்கள், அங்கிருந்து நிறைய சுற்றிலும் இருந்த ஜனங்கள், பல்பல வியாதிகளை இருந்தவர்கள், பிசாசு பிடித்தவர்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள். And when people around heard this, they brought so many sick people and demon possessed people to Jesus. Okay, ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. It was late in the night. இரவு படுத்தாச்சு. And that night they slept. 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In verse 35 we read like this. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து இயேசு ஜெபம் பண்ண போனார். In the early morning, while it was still dark, Jesus got up, left the house, went to pray. Okay, அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். Peter and his companions அப்படின்னு வாசிக்கிறோம். And we read there in 36, Simon, Peter and his companions. அவர்கள் எல்லாம் ஜீசஸ் அழைச்சிட்டு போய், ஜீசஸ்ட்ட போய்
and they searched for him and went to Jesus. அவர் ஜெபம் பண்ணி முடிவு பண்ணி வேற கிராமத்துக்கு போகணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். He prayed and decided in his heart to go to a different place. அது பிதாவுடைய சித்தமா இருந்தது. And that was Father's will for Jesus. ஓகே, இந்த கப்பர்நகூம் போதும், அடுத்த வில்லேஜுக்கு போன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். Capernaum is enough for you, go to a different village. அதிகாலையிலே எழுந்து அவர் பிதாவினிடத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். Early morning he got up and heard the voice from the Father. இப்ப பீட்டர் ஆண்ட்ரூ அவங்க எல்லாம் வர்றாங்க. இப்ப Now Peter and Andrew, they come to Jesus. அவரை லூக் 4ல தான் வாசிக்கிறோம். அவரை நிறுத்தி கொண்டார்கள், போகக்கூடாதபடிக்கு வேண்டினார்கள், நிறுத்தினார்கள். In Luke 4 we read like this: they requested Jesus not to go and they stopped Jesus and said, you can't go. அந்த இடத்துல பீட்டர் ஆல்மோஸ்ட் பீட்டருடைய ஒரு சின்ன அவருடைய இருதயம் சுருங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். I think that the Peter's heart would have he would have got offended a bit. ஏன்னா முதல் நாள் இரவு அவ்வளவு பெரியதான ரிவைவல் அந்த ஊர்ல நடந்தது. The previous night such a great revival happened in that place. நான் நினைக்கிறேன் பீட்டர் ஆண்ட்ரூனுடைய தலை ரொம்ப பெரிய தலையா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். That night Peter's and Andrew's head would have swollen up. ஏன்னா ரிவைவல் நடக்குது இல்ல, because ஊர்ல ரிவைவல் நடக்குது இல்ல, because in their hometown a revival is happening. தன்னை வச்சு நடந்துகிட்டு இருக்கு பாருங்கப்பா, என்ன நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு பாரு. And the revival is happening keeping Peter and Andrew in the center. இப்படி ரிவைவல் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல இன்னும் தான் ஊர்ல ஒரு ரிவைவல், மிரக்கிள் மினிஸ்ட்ரி, காஸ்டிங் அவே டீமன்ஸ் எல்லாம் இருந்தா இன்னும் அவருக்கு ரொம்ப குதூகலமா தான் இருந்திருக்கும். And Peter would have rejoiced if the revival continues in his place. ஆனால் இதா சொல்லிட்டார், வேற கிராமத்துக்கு போயிட்டுட்டார். But the Father had said, go to a different village. அப்ப யார அவர் ப்ளீஸ் பண்ணல அப்படின்னா, Jesus did not please பீட்டரையோ ஆண்ட்ரூயோ அவருடைய கம்பேனியன்ஸோ அவர் ப்ளீஸ் பண்ணல. Peter or Andrew or his companions. அவர்கள் மனத்தாங்கல் அடைந்தாலும் பரவாயில்ல. Even if they are offended, that's fine. அது காரியமே கிடையாது. It doesn't matter. பிரியமானவர்களே, இப்படிதான் ஜீசஸ் பிதாவுக்கு பிரியமானவைகளே செய்திருந்தார். Beloved, this is how Jesus always sought to do the Father's will. இன்னொரு அக்கேஷன்ல, in other occasions, சீஷர்களோடு கூட உண்டான காரியம், with the disciples. John chapter 6, in John 6, அவருடைய உபதேசத்தை கேட்ட அநேகர் இடரடைந்தார்கள். Many those who have heard his teachings got offended with Jesus. நம் கடினமான உபதேசம் John 6:60. John 6:60, they said it's a very difficult teaching. யார் இப்படிப்பட்ட உபதேசத்தை கைக்கொள்ள முடியும்? Who can listen to it? அவர்கள் இடரடைந்தார்கள். They got offended. 66 வசனத்தில் வாசிக்கிறோம், John 6:66ல. John 6:66. அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். As the result of this, many of his disciples withdrew and were not walking with him anymore. அந்த இடத்திலும் அந்த சீஷர்களை அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யலனா ப்ளீஸ் பண்ணல போய். Even at that point of time, the Lord Jesus Christ did not try to please them. ஐயோ, என்னை விட்டு எல்லாரும் ஜனங்கள் போறாங்க. Oh, my disciples are going away from me. நான் இப்ப ரொம்ப எண்ணிக்கை 12 பேர் தான் ஆயிட்டேன். The number has come down. It has just come down to 12. இன்னைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவத்தை குறித்து நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். We look around us in today's Christianity. ஜனங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக தேவனுடைய ஸ்டாண்டர்ட், காட்ஸ்னுடைய ஸ்டாண்டர்ட குறைச்சு வச்சிட்டாங்க. They bring down God's standard to please men. இல்லனா அவருடைய பண ஆதாயம் போய்டும். Otherwise they will lose the advantage that they get from the people. பண ஆதாயம் போய்டும் அவர்களை விட்டு. Advantage of money that they get from people. அல்லது ஜனங்கள் சபையில குறைஞ்சிருவாங்க. Or people will, the number will come down in the church. அவர்கள் சிலுவையின் உபதேசத்தை மறைத்து விடுகிறார்கள். So they close down the gospel of cross. தேவனுடைய full purpose அவர்கள் சொல்றது இல்ல. They are not proclaiming the full purpose of God. சத்தியத்தை அவர்கள் அநியாயமே அடக்கி வைத்திருக்கிறார்கள். They keep the truth. ஏன் அப்படின்னா அவர்கள் ஜனங்களை ப்ளீஸ் பண்ணுகிறவர்கள். Because they please men. நாம் இயேசுவை நாம் பார்க்கிறோம் இங்க. But we see from Jesus here. ஜீசஸ்னுடைய ஸ்பிரிட் என்னவா இருந்தது என்றால், what was Jesus' spirit? அவருடைய 12 சீஷர்களையும் பார்த்து நீங்களும் போய்விட மனதாய் இருந்தால் போலாம் அப்படிட்டார். He looked at the 12 and said, you want to go away also, you also can go. நான் பிதாவை தான் பிரியப்படுத்துவேன். I will please only my Father. யார் இடல் அடைந்தாலும் காரியம் இல்ல. Even if others get offended, I don't care. பிரியமானவர்களே, beloved, இப்படிதான் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்தார். That's how Jesus always sought to please Father. யோவான் எழுதின சுவிசேஷம் 11 chapter 11, John chapter 11. John chapter 11. ஜீசஸ் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் லாசருடைய காரியத்துல, in the life in the Bethania, Bethany, in the life of Lazarus, Jesus' close friend. அல்லது அவனுடைய சிநேகிதர்களாகிய மார்த்தா மரியாவுடைய very close friends அவர்களுக்கு அந்த family. Jesus' close friend, their family, Martha, Mary and Lazarus.
அவர்கள் சிக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்தி அனுப்புறாங்க. They had sent news to Jesus saying that Lazarus is sick. அவர் பிதாவுடைய சத்தத்தை கேட்டார். He heard father's voice. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? Father, what should I do? ஓகே, இந்த இது வியாதி, அவன் மரணம், அது தேவனுடைய மகிமைக்கு ஏதுவா இருக்கும். காரியத்தை அவசரப்படாத. His sickness and his death will be for the glory of God. You don't hasten anything. இன்னும் வெயிட் பண்ணு, இன்னும் 2 நாள் கழிச்சு போலாம். Wait there for 2 more days. அப்ப லாசருடைய சகோதரிகளுடைய காரியங்கள் எல்லாம் நான் பின்னால வாசிக்கிறோம். We read about Lazarus' sisters matter in the chapter. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் எவ்வளவாய் தங்களுடைய இருதயத்தில் பொறுமை இருந்திருப்பார்கள். They would have, grumbled in their heart about Jesus. இயேசு வரலையே. Oh, Jesus did not come. நம்மள அலட்சியப்படுத்திட்டாரே. Jesus neglected us. இதான் சிநேகிதமா? Is this the friendship? இவ்வளவு நாட்களா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்னுடைய அடையாளம் அது. Is this the sign of the friendship that we had so far? அப்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் கூட அவருக்கு காரியம் கிடையாது. Even if it is close relatives and close friends, it doesn't matter for Jesus. அவர்கள் மனத்தாங்கல் அடைந்தாலும் பரவாயில்லை. Even if they are offended, it's fine. அவர்கள் தவறா நினைத்தாலும் பிரச்சனை இல்லை. Even if they mistake me, it's fine. பிதாவுக்கு நான் பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. Because I try to please the Father always, he did not leave me alone. பிரியமானவர்களே, beloved, அது மதர் ஃபேமிலி மெம்பரா இருக்கட்டும், whether it's the family member, டிசைபிள்ஸா இருக்கட்டும், or disciples, இருக்கிறதுல ஃபெய்த்ஃபுல் டிசைபிள்ஸா இருக்கட்டும், maybe the faithful disciples, க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கட்டும், maybe a close friend, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸா இருக்கட்டும், or close friends families, ஜீசஸ்க்கு அது மேட்டரே கிடையாது. it doesn't matter for Jesus. பிதாதான் காரியம். Father matters for Jesus. பிதாவை தான் நான் பிரியப்படுத்துவேன். I will please only my Father. ஓகே, நாம் ஜான் சாப்டர் 2க்கு நாம் வருவோம். Let's turn to John chapter 2. தேவாலயத்திற்கு சென்றார். He went to the temple of God. அங்குள்ளதான வியாபாரம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவருடைய நாமத்தில், பிதாவுடைய தேவனுடைய நாமத்தில் அவர்கள் வியாபார வீடாக்கினவர்கள். They have turned the house of God into a place of business. 14 verse 14ல வாசிக்கிறோம். John chapter 2 verse 14ல. John 2:14. தேவாலயத்தில் ஆடு மாடுகள் விற்கிறவர்கள் காசுக்காரர் உட்கார்ந்தவர்களை கண்டார். And he found in the temple those who are selling oxen and sheep and doves and money changers. 16ஆம் வசனத்தில் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்று சொல்லி எல்லாரையும் துரத்தினார். In verse 16, take these things away, stop making my father's house a place of business. அப்ப 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In 17 we read like this. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. Zeal for your house will consume me. இது சங்கீதம் 69:9 உள்ள சங்கீதம் வாசகம் அது. This is the verse from Psalm 69 verse 9. அதனுடைய first part அது. That's the first half of the verse. ஜான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். first part கடுத்து காமிக்கிறார். John took the first half of the verse. Romans 15 verse 3ல remaining part of the verse Paul எடுத்து காண்பிப்பார் அந்த verse. Paul in Romans 15:3 quotes the remaining half of the verse. first part John காண்பிக்கிறார். The first half of the verse John mentions. John Psalm 69 verse 9 உடைய last part Paul Romans 15ல காண்பார். The second half of the verse Paul mentions in Romans. நாம் இந்த வார்த்தையை நாம் பார்ப்போம். Let's look into the verse. சங்கீதம் 69 Psalm 69 9ஆம் வசனம் verse 9. வாசிப்போம். உம்மை வாசிப்போம். For the zeal for your house has consumed me, for the reproaches of those who reproach you have fallen on me. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. For the zeal for your house has consumed me. உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. And the reproaches of those who reproach have fallen on me. John தன்னுடைய gospel எழுதும் பொழுது first part எடுத்துக்குவார். John when he writes the gospel, he took the first half of the verse. நாம் Romans 15 verse 3ல வாசிக்கிறோம். In Romans 15:3 we read like this. Romans chapter 15. Romans 15 verse 3. But it is written, the reproaches of those who reproached you fell on me. கிறிஸ்து தமக்கே பிரியமாய் நடவாமல், அப்படி இருக்குல்ல? For even Christ did not please himself. கிறிஸ்து தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனை என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். For even Christ did not please himself, but as it is written, the reproaches of those who reproached you fell on me. அது என்ன உம்மை நிந்திக்கிறவர்கள்? What is the reproaches of those who reproached you? அந்த தேவாலயத்தில் புறா விற்கிறவர்கள்,
காசுக்காரர்கள், ஆடு மாடுகளை எல்லாம் விற்கிறவர்கள், அவர்கள் எல்லாரும் யார் என்றால் தேவனுடைய நாமத்துக்கு துக்கீர்த்தியாய் தேவனுக்கு தூஷணத்தை கொண்டு வருகிற நிந்திக்கிறவர்கள். In the temple, all those who are selling sheep and auction and money changers, they were the ones who reproached God's name and they brought dishonor to God's name. அவர்கள் எல்லாம் உம்மை நிந்திக்கிறவர்கள். All those people reproached God. தேவனுடைய நாமத்தினாலே பணம் சம்பாதிக்கிறவர்கள் எல்லாரும் தேவனை நிந்திக்கிறவர்கள். All those who earn money in the name of Jesus, they bring reproach to God's name. இன்றைய கிறிஸ்தவத்தில் In today's Christianity, மினிஸ்ட்ரிங்கிற பேர்ல, தேவனுடைய நாமம்ங்கிறதான பேர்ல பணத்தை சுரண்டுகிறவர்கள் எல்லாரும் தேவனை நிந்திக்கிறவர்கள். all those who swindle money in the name of ministry are the ones who bring reproach to God's name. இவர்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தை பயன்படுத்துகிறவர்கள். And they are the one who uses God's temple. உம்மை நிந்திக்கிறவர்கள், தேவனுடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வருகிறார்கள். And those who bring reproach to God's name, அவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. that reproach fell on me. அவர்கள் என்ன நிந்தித்தார்கள் என்றால், What did they reproach? What was their reproach? இயேசு கிறிஸ்து இப்படி தேவாலயத்தை சுத்திகரிப்பது அவர்களுக்கு இஷ்டம் இல்ல. They did not like Jesus cleansing the temple. அவர்களுடைய பண ஆதாயத்தை அவர் இயேசு சாட்டை எடுப்பது அவர்களுக்கு இஷ்டம் இல்ல. They did not like Jesus taking a whip and cleaning the temple. ஆகையினால் அவர்களுக்கு ஆதாயம் போகிறது. They are losing their income. ஆகையினால் அவர்கள் இயேசுவை நிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். So they kept on reproach Jesus. அப்ப நான் அந்த வசனத்தை எப்படி வாசிப்போம்? And how should we read this verse? கிறிஸ்து தனக்கே பிரியமாய் நடக்கல. Christ did not please himself. என்ன நிந்திப்பாங்க, என்ன கேவலமா பேசுவாங்க, என்ன அவமானப்படுத்துவாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா? வாயை பொத்திட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு இல்ல. Oh, they will talk badly of me, they will reproach me. And Jesus did not say, oh, they will do like this, so let me keep my mouth quiet. என்ன வஞ்சிக்கிறவன் சொல்லுவாங்க, என்ன பிசாசு பிடிச்சவன் சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட நிந்தைகள்லாம் என் மேல வரணும், அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வாய் பொத்திட்டுலாம் இல்ல. Jesus did not keep his mouth quiet because they may call him a deceiver, they may reproach his name. Jesus did not bother about all this thing. உம்மை நிந்திக்கிறவர்கள் என்ன நிந்தித்தாலும் சரி, என் மேல் நிந்தை விழட்டும், நான் எனக்கு பிரியமா நடக்க மாட்டேன், உண்மைதான் நான் பிரியமா நடப்பேன். Lord, whatever reproach falls on me, I don't care, I will try to please you. என்ன அவர்கள் கொலை செய்யறதுக்கு எத்தனைத்தாலும் சரி, even if they try to kill me. பிரியமானவர்களே, beloved, இப்படிதான் பிதாவுக்கு அவர் பிரியமானவிலே செய்தார். That's how Christ pleased the Father always. தேவனுடைய ஆலயத்துல, in the temple of God. Okay, நாம் இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம். We read in another place. ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் பாரிசீஸ்க்கும் இருந்ததான பிரச்சனை. The problem between Jesus and Pharisees. ஜீசஸ்னுடைய miracles 4 சுவிசேஷங்கள்ல நிறைய இடங்கள்ல பதிவாயிருக்கு. The miracles of Jesus are recorded in the 4 gospels in different places. ஆனால் அவர் ஒரு 7 விதமான miracles அவர் சாபத் டேல பண்ணார். அவர் He performed about 7 type of miracles on the Sabbath day. நல்ல வலிமையான சில miracles எல்லாம் சாபத் டேல செய்தார். Some powerful miracles happened on the Sabbath day. அவர் தாமாக ஒன்று செய்யவில்லை. He did not do anything on his own. இது அவர்களுக்கு பரிசேயர்களுக்கு ஒரு விதமான வெறுப்பை கொண்டு வந்தது. This brought a hatredness among the Pharisees. ஏனென்றால் பரிசேயர்களுடைய காரியம் என்னவா இருந்தது என்றால், what was the belief of அவர்கள் முற்பிதாக்கள் ஓய்வினாலே அவர்கள் அனுசரிக்காதபடினால் ஒரு 70 வருஷம் அவர் பாபிலோனுக்கு செல்ல வேண்டியதா இருந்தது. They had to go to Babylon for 70 years because their forefathers did not follow the Sabbath rest. மீண்டுமாய் தேவனுடைய கோபாக்கினைக்கு நம்ம ஆளாயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாரிசீஸ் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அந்த லாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. Pharisees had strictened the law because they didn't want to go to other lands again. ஆகையினால் அவர்கள் ஓய்வு நாள்ல அவர் காரியமா இருந்தது. Because of that, Sabbath became very important for them. For example, நான் 1-2 காரியங்களை மட்டும் நான் சொல்றேன். I want to show 1 or 2 things. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். John chapter 5. இந்த காரியத்தை, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாவரும் இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். All those who are listening to these verses, please look into your Bible to see this verse. John chapter 5. John chapter 5. அது ஆண்டவர் பெதஸ்தாவுடைய குளத்தில் 38 வருஷமாய் இருந்ததான ஒரு மனுஷனை, ஒரு வியாதியஸ்தனை கண்டு அவனை குணமாக்கினார். Jesus found a man in the pool of Bethesda for 38 years and healed him. Okay, 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார், அவன் நடந்து சுஸ்தமானான், அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. Verse 8, Jesus said, get up, pick up your pallet and walk, and that was a Sabbath day.
உடனே அங்குள்ள இந்த யூதர்கள் அவனை யாரு உனக்கு சுஸ்தமாக்குன்னு கேட்டாங்க. So the Jews are asking him, who healed you on Sabbath? இயேசு விலகி இருந்தார். 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In verse 13, Jesus slipped away. அவரிடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியால் இயேசு விலகி இருந்தார். Jesus had slipped away while there was a crowd in that place. It's the glory of Jesus. That's the glory of Jesus. சுகமாக்கினார். He healed. அவன் யாருன்னே அவன் முன்ன பின்ன 38 வருஷமா இருந்தவன் யாருன்னு அவருக்கு தெரியல அவனுக்கு. The man who got healed, who was sick for 38 years, he did not know Jesus. சுகமாக்கிட்டு ஆண்டவர் கூட்டத்துல மறந்துட்டார். Jesus healed him and slipped away in the crowd. Oh, what a wonderful glory. Oh, what a wonderful glory it is. அந்த இடத்துல தன்னை காண்பிக்க விரும்பல அவர். He did not want to show off himself there. Okay, 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In verse 14, அவனை கண்டு நீ அதிக கேடு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். afterwards Jesus found him in the temple and said to him, behold, you have become well, do not sin anymore so that nothing worse happens to you. Praise the Lord. Praise the Lord. குணமாக்கப்பட்ட மனுஷன் தேவாலயத்துக்கு போனான்னு வாசிக்கிறோம். We read there, man who got healed went to the temple. சில பேர் சுகமானதுக்கு அப்புறம் Some, after they were healed, பாருக்கு போறாங்க. they go to the bar. சில பணத்துக்கு பின்னால போறாங்க. Some go behind the money. சில உலக மகிமைக்கு பின்னால போறாங்க. Some go behind the glory of the world. சில pleasures of the world, money world, honor worldக்கு போறாங்க. Some seek after the pleasure of the world and the honor of the world. Praise the Lord. இவன் சுகமாக்கப்பட்ட பின், praise God, this man after getting healed, அவனை தேவாலயத்தில் ஆண்டவர் கண்டார். Jesus found him in the temple. அவனை பார்த்து சொன்னார், அதிக கேடாக இப்படிக்கு பாவம் செய்யாதேன்னு சொன்னார். And he said, don't sin anymore so that nothing worse happens to you. தன்னை சுத்தமாக்கினவர் இயேசு என்பதை அவன் அறிந்து கொண்டான். He knew that Jesus is the one who healed him. இப்ப நான் வாசிக்கிறோம். Now we read there, யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி கொலை செய்ய வகை தேடினார்கள். For this 16 verse 16, for this reason Jews were persecuting Jesus because he was doing these things on Sabbath. அப்ப 17ஆம் வசனத்தை verse 17, பிரியமானவர்களே, ஜீசஸ் என்ன சொல்ல வர்றாருங்கிறத நாம் 17ல பார்க்கிறோம். we can see in verse 17 what was Jesus trying to say. இந்த 17ஆவது வசனத்தை நான் paraphrase பண்ணி நான் வாசிக்க விரும்புறேன். I want to paraphrase verse 17 and read like this. சாபத்தை குறித்து அவர்கள் ஒரு கான்ட்ரரியா இருந்ததனால அவர் இயேசு சொன்ன வார்த்தை. Because Sabbath was a subject of contrary, Jesus explained like this. என் பிதா ஆதி முதல் கிரியை செய்து வருகிறார். My Father is working until now from the beginning. எப்பொழுது ஆதி தாய் தகப்பனாகிய ஆதாம் ஏவாள் தங்களை பிசாசுக்கு என்று தங்களை விற்று போட்டார்களோ, from the time the parents, the first parents Adam and Eve sold themselves to Satan, எப்ப கீழ்ப்படியாமைக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, from the time they yielded themselves to disobedience, எப்ப ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியில துரத்தப்பட்டார்களோ, from the time they were sent out from the Garden of Eden, எப்ப தேவனுடைய சாயலை அவர்கள் இழந்தார்களோ, from the time they lost the nature of God, எப்ப தேவனுடைய சமூகத்திலிருந்து அவர்கள் விலகி போனார்களோ, from the time they went away from the presence of God, ஆதியிலிருந்து என் பிதா கிரியை செய்து வருகிறார். from that time, from the beginning, God is working till now. அது என்ன கிரியை? What is that work? பிசாசுனுடைய கிரியைகளை என் பிதா இதுவரைக்கும் அழித்து வருகிறார். From the time my Father is destroying the works of the devil, நானும் பிசாசுனுடைய கிரியைகளை அழித்து வருகிறேன். and I am also doing the same thing, destroying the works of the devil. See in verse 17. We read that in verse 17. இதுவரைக்கும் என் பிதா கிரியை செய்து வருகிறார். My Father is working until now. நானும் கிரியை செய்து வருகிறேன். I myself am working. என்ன கிரியை? What is that work? பிசாசுனுடைய கிரியைகளை என் பிதா அழித்து வருகிறார், நானும் அழித்து வருகிறேன். My Father is destroying the works of the devil, and I am also doing the same. இது பரிசேயர்களுக்கு தெரியல, யூதர்களுக்கு தெரியல. And the Jews and the Pharisees, they could not understand it. அவர்களுக்கு கிரியை என்பது என்ன என்பதால், what is the work for them? படுக்கை எடுத்துட்டு போக கூடாது. They should not take that man should not take up the pallet and walk. விறகு நாள்ல விறகு பொறுக்க கூடாது, ஓய்வு நாள்ல விறகு பொறுக்க கூடாது. And on the Sabbath day they should not collect firewood. ஓய்வு நாள்ல பயிரை கொய்ய கூடாது. And on the Sabbath they should not take the grains, collect the grains in the field. Oh God, அவர்கள் எதெல்லாம் கிரியை நினைச்சிட்டு இருக்காங்க என்றால், they thought this were all the works or the deeds on Sabbath. படுக்கை எடுத்துட்டு போறது, taking up the pallet and walking, அது நடக்கிறதுன்னா 3000 அடிக்குள்ள நடந்துடணும். And even if they have to walk, 3000 feet, they have to walk only till 3000 feet. That's a short journey. That is a short journey. 3000 அடிக்குள்ள நடக்கணும். Walk only up to 3000 feet. படுக்கை எடுத்துட்டு போக கூடாது. They should not take up the pallet and walk. பயிரை கொய்ய கூடாது. They should not collect grains. விறகு பொறுக்க கூடாது. They should not collect wood. இதெல்லாம் கிரியை. All these are works for Jews.
ஜீசஸ் பார்த்ததுக்கு இவர்கள் பார்த்ததுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. Look at the difference between what Jesus saw as work and what they saw as work. என் பிதாதி முதல் கிரியை செய்து வருகிறார். My father is working from the beginning. அவர் இழந்து போனதை தேடி ரட்சிக்க என்னை அனுப்பினார். He has sent me to look for the lost and find them. நானும் பிதாவுடைய கிரியைகளை செய்து வருகிறேன். And I am also doing the work of the Father. நாம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். That's what we read in verse 19. பிதாவானவர் செய்ய காண்கிறது எதுவோ அதையன்றி குமாரன் தாமாய் ஒன்று செய்ய மாட்டார். Truly, truly I say to you, the son can do nothing of himself unless it sees the father doing. அவர் எவைகளை செய்கிறாரோ அவரை குமாரனும் அந்தபடி செய்கிறார். For whatever the father does, this things son also does. பிதா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? What is the son? What is the father doing now? பிதா ரட்சிப்பின் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The father is doing the work of the salvation. பிதா இழந்து போனதை தேடி ரட்சிக்கும்படிக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The father is doing a work to seek the lost. அவைகளை குமாரனும் அந்தபடி செய்கிறார். The son also is doing in the same manner. இந்த காரியங்கள் சுத்தமா பரிசேயர்களுக்கு புரியல. And the Pharisees could not understand this matter at all. அது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு காரியமே கிடையாது. And Jesus did not care about that. உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி உங்களுக்கு புரியாட்டினாலும் சரி. Whether you understand or not. என் பிதா ஒரு கிரியை செய்கிறார், நான் கிரியை செய்வேன். My father is doing a work, I will also do the same. நீங்க இடர்ல அடைந்தாலும் சரி. Even if you are offended with me. நான் ஓய்வுனால நான் அனுசரிக்காதபடினால் நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன் இல்லைன்னு சொன்னாலும் சரி. Because I am not following Sabbath, if you say that I haven't come from the Father, it's fine. அது காரியம் இல்ல. It doesn't matter. அவர் பிதாவை பிரியப்படுத்தினார். He pleased the Father. நம்மளுடைய மூத்த சகோதரர், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாய் பிரதர் ஜாக் தான் அந்த நாட்கள் கான்ஃபரன்ஸ்ல இப்படி சொல்லுவார். Our elder brother, our spiritual father, brother Zach, used to say in the early conferences like this. Jesus னுடைய மினிஸ்ட்ரி ஒரு வகையில ஒரு இரிட்டேட்டிங் மினிஸ்ட்ரி அது. In one sense, Jesus' ministry was a ministry of irritating others. கரெக்ட்டா அது ஓய்வு நாளா இருக்கும் அது. It would be rightly on the Sabbath, day of Sabbath. உடனே பாரிசீஸ்க்கு ஒரு இரிட்டேஷன் வந்துரும். Immediately the Pharisees would be irritated. ஐயோ இவங்க இரிட்டேஷன் ஆகிட கூடாது, இவங்க இடர்ல அடைஞ்சிர கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் அவர் ஜனங்களை அவர் ப்ளீஸ் பண்ணல. He did not try to please the Pharisees. Oh, they will get irritated. What should I do on the Sabbath? பிதாவுடைய கிரியைகளை அவர் செய்து கொண்டே இருந்தார். He only did the works of his Father. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவினிடத்தில் நாம் காரியங்களை பார்க்கிறோம். நாம Beloved, we see all this in the life of Jesus. Okay, Luke இன்னொரு occasion. Another occasion. Luke chapter 23. Luke 23. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். Luke 23. பெரிய பவர் ஆகிய கிங் ஹேரோது அவர் என்ன செய்யல அப்படின்னா ப்ளீஸ் பண்ணல. He did not try to please the king, a powerful king, King Herod. Luke chapter verse 23 verse 8. Luke 23 verse 8. ஹேரோது இயேசுவை குறித்து अनेक காரியங்களை கேள்விப்பட்டிருந்தான். Herod heard a lot of things about Jesus. அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்தான். Was hoping to see some sign performed by him. அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். He was waiting to see, longing to see Jesus for a long time. சந்தர்ப்பமே கிடைக்கல. And they did not get an opportunity. கரெக்ட்டா இந்த டைம்ல ஒரு அகேஷன் கிடைச்சது. And now Herod got an opportunity. Jesus ஹேரோதுனுடைய பேலஸ்க்கு வந்துட்டார். And Jesus is now coming to the palace of Herod. பிலாத்து அவரை அனுப்பி இருந்தான். Pilate had sent him there. அவங்க என்ன காத்துக்கிட்டு இருக்கிறது என்றால், what was waiting for Jesus there? அங்க கனம், honor, அங்க மகிமை, glory, respect. அந்த உலகத்தினுடைய சகலமும் அந்த அரண்மனையில இருக்குப்ப. All the things of the world were waiting for Jesus on the palace. ஏனென்றால் ஹேரோதே கிங்கே பார்க்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கான். Because the king himself, Herod himself, was longing to see Jesus. சந்தோஷப்பட்டான். He was glad that Jesus is coming there. பெரிய கணத்தை, மகிமை, கணத்தை எல்லாம் கொடுக்க விரும்பினான். Herod wanted to give honor and glory and respect to Jesus. அவர் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்யப்படினால், but Jesus, because Jesus did to try to please the Father always. ஒருபோதும் இயேசு யாரையும் பிரியப்படுத்தினது கிடையாது. Jesus never pleased others. அவனை பிரியப்படுத்துறதுக்காக ஒரு அற்புதத்தை செய்யல. He did not do a miracle just to please Herod. ஒருபோது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சது இல்லைன்னா தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அற்புதங்களை மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக ஒருபோது செஞ்சது கிடையாது. Jesus never performed a miracle or used his power to please men. வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் அப்படின்றது. Bible says he did everything rightly. பிசாசு சொன்னாங்கிறதுக்காக கூட ஒன்னு செஞ்சது இல்ல அவர். Jesus he did not even do just because Satan told him to do. ஒரு காரியத்தை கல்லை அப்பமாக்கு அப்படின்னு சொன்ன பிசாசு சொன்னதுக்காகவும் செய்யல அவர். Turn the stone into bread. Satan told him and he did not do that. தன்னுடைய வயிற்று பசிக்காகவும் அவர் செய்யல. He did not do for his own hunger. தன்னுடைய மதர் சொன்னாங்கங்கிறதுக்காகவும் செய்யல. He did not do something because his mother told so. அல்லது ஹேரோது சொன்னதுக்காகவும் செய்யல.
Because Herod told something, Jesus did not act. அல்லது தன்னுடைய சீஷர்கள் சொன்னாங்கிறதுக்காகவும் செய்யல. Because disciples said something, Jesus did not do. ஓ காட், ஜீசஸ் லைஃப் எங்க இருக்கு? Oh, where is the life of Jesus? இயேசு யாரையும் இந்த பூமியில பிரியப்படுத்தினது கிடையாது. Jesus never pleased men on this earth. அந்த அரண்மனையில ஒன்றுமே செய்யாமல் ஒரு வார்த்தை கூட பேசாதபடிக்கு திரும்பினார். He simply rejected the glory of man. He did not even open his mouth in the palace and rejected the glory of man. எந்த அளவுக்கு ஏரோதுக்கு கோபம் வந்திருக்கும். Herod got really agitated and got அவமானப்படுத்தி நிந்தித்து அவரை அனுப்பினான். He despised and mocked Jesus and sent him away. அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மிடுக்கான வஸ்திரத்தை உடுத்தி விட்டு திரும்ப பிலாத்துவினிடத்தில் அனுப்பினான். He despised, mocked him and dressed him with a gorgeous robe and sent him back to Pilate. அப்படிதான் நான் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். And that is what we read in verse 11. பிரியமானவர்களே, Beloved, நான் காண்பித்த ஒரு ஏழு மனுஷர்களை, வித்தியாசமான மனுஷர்களை நான் காண்பித்தேன். I showed 7 different circumstances and men. மதர் மேரியா இருக்கட்டும், Whether it's Mother Mary, ஃபெய்த்ஃபுல் டிசிபிளான பீட்டர் ஆண்ட்ரூவா இருக்கட்டும், whether it's faithful disciples Peter and Andrew, அவருடைய அநேக half-hearted disciples இருக்கட்டும், many of his half-hearted disciples, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் லாசருடைய ஃபேமிலியா இருக்கட்டும், whether it's his close friend Lazarus and his family, ஏரோதா இருக்கட்டும், whether it's Herod, டெம்பிள்ல உள்ளவங்களா இருக்கட்டும், whether it's the people in the temple, பாரிசீஸா இருக்கட்டும், whether it's Pharisees, அவருக்கு காரியமே கிடையாது. it doesn't matter for Jesus. பிதாவை பிரியப்படுத்துவாரே ஒழிய மனுஷரை ஒருபோது பிரியப்படுத்த மாட்டார். He will only please the Father and not men. பிரியமானவர்களே, Beloved, நாம் கிறிஸ்துவினிடத்திலும் நாம் கற்றுக்கொள்கிறோம். we learn this from the life of Jesus. ஓகே, நாம் இப்படியே ஜீசஸ்னுடைய லைஃப் அப்படியே பார்த்துட்டு ஒரு தியரி மாதிரி நாம் கேட்டுட்டு போக கூடாது. We should not listen to the life of Jesus just like a theory and then go away. நம்மளுடைய சிச்சுவேஷன், நம்மளுடைய பிராக்டிகலா நம்மளுடைய லைஃப்ல we have to take implications in our life for practical அது things. என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, Whatever be the thing, என்ன டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ், டிஃபரெண்ட் பீப்புள், சர்க்கம்ஸ்டன்சஸா இருந்தாலும் சரி, the situation may be different, the circumstances may be different, the people may be different. மனுஷரை பிரியப்படுத்த வேண்டாம். We should not please men. ஃபார் எக்ஸாம்பிள், பேரண்ட்ஸ் சொல்லலாம், the parents may say, நம் ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகள் திருமண காரியத்தில் the young brothers who got saved when it comes to marriage, அது பையனுக்காகவோ அது பொண்ணுக்காகவோ, whether it's a boy or a girl, ரட்சிக்கப்படாத அன்பிலீவர்ஸ் திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளை நிர்பந்திக்கிறான்னு வச்சுக்கோ. they may compel us to marry an unbeliever. ஒருபோது நான் அவிசுவாசி நான் திருமணம் செய்ய மாட்டேன். We should take a stand saying, I will never marry an unbeliever. நான் திருமணமாகாம நான் சிங்கிளா இருந்தாலும் இருப்பனே ஒழிய அவிசுவாசி நான் திருமணம் செய்ய மாட்டேன். Even if I am not going to get married and remain as single, I will remain so, but I will not marry an unbeliever. சில பேரண்ட்ஸ், some parents, திருமண காரியத்துல டவுரி அப்படிங்கறதான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவர்களுக்கு இருக்குமானால், some parents may have the expectation in the matter of marriage regarding dowry. ஏதோ ஒரு வகையில பணமோ பொருளோ மற்ற காரியங்களை ஆதாயமாய் எதிர்பார்க்குங்கிறதான விஷயத்தில் they are expecting something as a dowry, maybe money or things. இந்த இடத்துல நாம் பேக் போன் உடையதான ஒரு டிசிப்ளா, ஒரு யங் பிலீவர் ஸ்ட்ராங்கா நிக்கணும். அந்த இடத்துல young believer should have a backbone and should stay strong. பிதாவை பிரியப்படுத்தணுமே ஒழியதான பேரண்ட்ஸ் நாம் ஒரு காலம் பிரியப்படுத்த கூடாது. We should always please the father and not the parents. சில சூழ்நிலைகளை நாம் மனுஷர்களை பிரியப்படுத்துறதுக்காக, in some circumstances, in order to please men, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், அன்கன்வெர்ட்டட் ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், maybe unconverted relatives or our relatives, சில டினாமினேஷனல் சர்ச்சஸ்ல இருக்கிறவர்களா இருக்கட்டும், or maybe the relatives who are in denominational churches, தேவனுடைய வசனத்துக்கு புறம்பாய் சில காரியங்கள், சில ஃபங்க்ஷன்ஸ்ல கலந்து கொள்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோ. they may invite us to attend a function which is against the word of God. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை ஞானஸ்தானம், for example child baptism, அல்லது ஃபர்ஸ்ட் கம்யூனியன் or first communion. இப்படிப்பட்டதான ரிலிஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படினு வரும்போது, when it comes to religious functions like this, அந்த இடத்துல மனுஷரை பிரியப்படுத்துறதா, should we please men there? உடன் பிறந்தவர்களை கூட நாம் பிரியப்படுத்த கூடாது. We should not even please our own blood brothers. ஆண்டவரே, உம்மைதான் நான் பிரியப்படுத்துவேன். Lord, I will please only you. நான் இந்த இடத்துல என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய கசின்ஸ், பிரதர்ஸ், இவங்களெல்லாம் நான் யாரையும் நான் பிரியப்படுத்த மாட்டேன். I will not please my own cousins or relatives or parents. I will not please men at all. சில சூழ்நிலைகளில், in some circumstances, நம்மளுடைய வேலைஸ்தலத்தில், in the place of work, நம்மளுடைய மேலதிகாரிகள், the superior authority, the higher authority, அவர்களுக்கு பயப்படுறது நிமித்தமாய், because we fear them,
அவர்கள் மேலுள்ள அதிகாரத்தின் நிமித்தமாய் பயப்படுகிறது நிமித்தமாய் சில நிர்பந்தத்தின் நிமித்தமாய் அவர்களை நாம் ப்ளீஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். We may try to please them because of the fear or that we have for their authority. For example, சில குடிக்க நிர்பந்தம் பண்ணுவாங்க. Some may compel us to drink. ஆனா மேல உள்ள பவர்ல இருப்பாங்க. They are in a higher authority. சார் அவர்களை ப்ளீஸ் பண்ணணும். அப்ப oh, I have to please them. சில John chapter 12 நான் ஒரு இடத்துல வாசிக்கிறோம். We read in John chapter 12 like this. 43 வசனத்துல John chapter 12 verse 43. 12:43. sorry 42ல கூட வாசிக்கலாம். Verse 42. அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். Many believed in him. ஆனால் அவர்கள் புறம்பாக்கப்படாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாது இருந்தார்கள். But because of the Pharisees, they were not confessing him for the fear that they would reject them. ஏன் அப்படின்னா அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். For they loved the approval of men rather than the approval of God. பிரியமானவர்களே, மனுஷருடைய மகிமை நமக்கு தேவையில்லை. Beloved, we don't need the glory or the approval of men. என்ன புறம்பாக்குனாலும் சரி, even if they reject me, எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலனாலும் சரி, even if they don't give me a promotion, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, even if they give me a transfer, உமக்கு பயந்து உங்களை நான் ப்ளீஸ் பண்ண மாட்டேன். because of the fear I will not please you. இதான் கிறிஸ்துவினுடைய சீஷன் எடுக்க வேண்டிய ஸ்டாண்ட். That's the stand we should take as a disciple of Jesus. For example, நம்மளுடைய மூத்த சகோதரருடைய காரியத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கோம். We have heard about the matters from our elder brother. மேல் அதிகாரியினுடைய காரியத்துக்கு ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட்ல சைன் பண்ண சொல்லும் பொழுது, when the higher authority had asked him to sign a false statement, அவரை ப்ளீஸ் பண்ணல. Brother did not please him. என்னுடைய கான்ஷியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா நான் செய்ய முடியாது. I will not do a thing against my conscience. நான் உங்களை ப்ளீஸ் பண்ண முடியாது. I will not please you. அடுத்த half an hourல ட்ரான்ஸ்ஃபர். Next half an hour he was transferred. Okay, நான் பாதிக்கப்பட்டாலும் சரி. Even if I am going to suffer, it's fine. நான் வேலை இழந்தாலும் சரி. Even if I have to lose the job. என்னுடைய ப்ரமோஷன் போனாலும் சரி. Even if I have to sacrifice my promotion. எனக்கு கிடைக்க வேண்டிய ஹைக் கிடைக்கலனாலும் பரவாயில்லை. Even if I have to let go of my hike. எனக்கு காரியம் கிடையாது. It doesn't matter for me. மனுஷருக்கு பயந்து, because of the fear, நான் அவர்களை ப்ளீஸ் பண்ண மாட்டேன். I will not please men. ஜோசப், ஓல்ட் டெஸ்டமென்ட்ல உள்ளதான ஜோசப், Old Testament man Joseph, நான் நினைக்கிறேன், I think like this. நித்தம் அவரோட கூட அவர் போராடிக்கிட்டே இருந்தார். Daily, he was struggling with her. ஒரு நாள் போத்திபார் மனைவி இப்படி சொல்லிருப்பான்னு நான் நினைக்கிறேன். One day Potiphar's wife would have told him like this. ஒரு அகேஷன்ல இப்படி பேசி இருந்திருப்பா. On one occasion she would have told like this. என்ன ரொம்ப தமிழ் வார்த்தை வேண்டாம், தமிழ் வார்த்தை உனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது, நான் சொல்றேன். உடனே ரொம்ப ஹெசிடேட் பண்ற நீனு. She would have asked him, why do you hesitate so much? என்ன மேன் ரொம்ப பிகு பண்ற? Why do you hesitate so much? அதான் என்ன ரொம்ப ஹெசிடேட் பண்ற நீனு? நீ யார் தெரியுமா? Do you know who you are? நீ ஒரு ஸ்லேவ். You are a slave. என் பொசிஷன் என்ன தெரியுமா? Do you know my position? என்னுடைய பவர் என்ன தெரியுமா? Do you know my power? என்னுடைய அழகு என்னன்னு தெரியுமா? Do you know my beauty? நான் பார்த்து கீழே இறங்கி ஒரு இடத்துல வர வேண்டிய நிலைமை தேவையா அது எனக்கு? Do I have to come down to your level? Is it needed for me? அக்செப்ட் பண்ணிக்க man. You just accept it, man. இப்படி நிறைய சூழ்நிலையில போதிச்சிருந்திருப்பா, நெருக்கிருப்பா. In many circumstances she would have compelled him. Okay, ப்ளீஸ் பண்ணல. But Joseph did not please her. Okay, வேற occasionல, another occasion, threaten பண்ண ஆரம்பிச்சிருப்பா. she would have started threatening. Lie with me. Lie with me. என்னோட சைனி. Lie with me. இல்ல அப்படின்னா, otherwise நான் ஏதாவது false stories ஒன்னு போட்டு விட்டுருவேன். I'll cook false stories about you. ஆகையால நீ சம்மதிக்கணும். Because of that you have to accept. என்ன நடந்தாலும் சரி, whatever may happen. நீ நிர்பந்திக்கிறது நிமித்தமாய், because you are compelling, நீ என்ன பயப்பட வைக்கிறதுனால, because you are making me to fear, நான் தேவனை தான் பிரியப்படுத்துவேன். even if you try to compel me or make me to be afraid, I will please God. நான் ஒருபோதும் உம்மை பிரியப்படுத்த மாட்டேன். I will never please you. பிரியமானவர்களே, beloved, இப்படி அநேக சூழ்நிலைகளில், in many circumstances like this, நம்முடைய வேலைஸ்தலத்திலே இருக்கட்டும், in the place of work, உறவினர்களா இருக்கட்டும், in the relatives, நம்மளுடைய ஃபேமிலி, ஈவன் மனைவி கூட, மனைவியினுடைய விஷயத்தில், even if it comes to the matter of our own wife, மோசேயை ஆண்டவர் கொலை செய்ய கொல்ல பார்த்தாருன்னு வாசிக்கிறோம். Moses tried to
God tried to kill Moses in one ஏனென்றால் occasion. அந்த இடத்துல தன்னுடைய ஊழியத்துக்கு செல்வதற்கு முன்னதாக Because before going to the ministry, ஒரு கமிஷன், ஒரு ஈஜிப்டினுடைய கமிஷனுக்கு செல்றதுக்கு முன்னதாக before he entered God's commission, ஒரு விஷயம் மோசேனுடைய விஷயத்தில் ஒரு காரியம் பெண்டிங்லயே இருந்தது. a particular thing was pending in the life of Moses. மனைவியை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். He kept on pleasing his wife. தன்னுடைய குழந்தையை அவர் விருத்த சேதனம் பண்ணுவதற்கு அவள் இடம் கொடுக்காமல் இருந்தாள். Moses' wife did not allow Moses to do circumcision. அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்க முடியல அவனால. But Moses could not take a strong decision there. மனைவியை ப்ளீஸ் பண்ணிட்டே இருந்தான். He kept on pleasing his wife. கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தார். And the Lord tried to kill Moses. காரியங்கள் சேஞ்ச் ஆனது. Then the story changed. பிரியமானவர்களே, Beloved, நம்முடைய அநேக சூழ்நிலைகளில் in many circumstances like this, நாம் தேவனே நாம் பிரியப்படுத்துவர்களா இருக்கணும். we should always please God. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. May God give us the grace. நாம் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். We can continue to meditate. ஆமென். Amen.